நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கு சாதம் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இப்போ இதுக்கு வந்துட்டு கடை வந்து நல்லா சூடாக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூனுக்கிட்ட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1/4 ஸ்பூனுக்கிட்ட ஜீரகம். இது கூட 3 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வந்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு நார்மலான தக்காளி வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு நிமிஷம், தக்காளி ஒரு நிமிஷம் வந்துட்டு வதக்கலாம். இன்னும் கொஞ்சம் போல் உப்பு போட்டு வதக்கலாம், சீக்கிரம் வதங்கும். இல்லை மூடி வச்சு வதக்கினா வந்துட்டு சீக்கிரம் வதங்கும். நான் வந்து மீடியமாக வச்சுட்டு தான் வதக்குறேன். மூடி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வந்து வதங்கிடுச்சு. அப்படியே விட்டுறக்கூடாது, அப்பப்போ வந்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது கூட வந்துட்டு மசாலா வந்து சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை வந்து போட்டோம். அதுக்காக வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் வந்துட்டு வதக்கலாம். மொத்தம் 3 நிமிஷம் வதக்கினா போதும். மசாலாவோட பச்சை வாசனையாக போயிடுச்சு. இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு 3 உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வைங்க. பாருங்கள், கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக போட்டதுனால கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஏன்னா நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கூட வந்துட்டு கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். சாதம் வந்து சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சம் வந்து மல்லியில் வந்து தூக்கிறேன். எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கலந்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட பதிவு பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.